Dear students, good morning. 12th business maxல 4th chapter differentiation பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் வந்து எக்ஸைஸ் 4.4ல லாஸ்ட் சம், அதாவது 9th சம் பார்க்க போகிறோம். சரிங்களா? இது என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஷியேஷன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? இங்கே பாருங்கள், கொஷின் கொடுத்துருக்காங்க, இதை படித்து பாருங்கள். கொஷினில் இது ஒரே ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சிங்க. இந்த கொஷினில் பாருங்கள் அப்படின்னு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பிரின்சிபல் அப்படின்னு கொடுத்துருக்கான். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பிரின்சிபல் அப்படின்னு கொடுத்துருக்கான். சரிங்களா? அதை மட்டும் ஞாபகம் வச்சிங்க. அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பிரின்சிபல் அப்படிங்கிறது பிரின்சிபல் பி அப்படின்னு எடுத்துக்கிறேங்க நான். அப்போ டிபி பை டிடி ஈக்குவல் டு இன்னும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாருங்கள், a man invested 1 lakh in the bank deposit which across interest 8% for year compound அப்படின்னு கொடுத்துருக்கான். சரிங்களா? நான் என்ன கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்கள், 8% for year compound அப்படின்னு கொடுத்துருக்கான். நான் 8% அப்படின்னா 8/100ங்களா? பர்சன்டேஜ்னா 100 போடுமா? இதை டிவைட் பண்ணால் 0 பாயிண்ட், ஒரு 0 வச்சுட்டோம் அப்படின்னா 18 ஆயிரும். இன்னொரு 0 வச்சோம் அப்படின்னா என்ன ஆகுங்க, 800 ஆகும். அப்போ தான் டிவைட் பண்ண முடியும். ஏன்னா மேலே இருக்கிற வேல்யூ ஸ்மால் வேல்யூ, கீழே இருக்கிறது பிக் வேல்யூ. சரிங்களா? அதனால் 0 பாயிண்ட் அப்படி வச்சா ஒரு 0 சேர்த்துவோம். 80/100. அப்போ 100 தான் பெரிய நம்பராக இருக்குது, இது ஸ்மால் நம்பராக இருக்குது. இன்னொரு 0 சேர்த்து தான் 800 ஆயிரும். அப்போ 0ன்னு சேர்த்திட்டேன், 800. எத்தனை டைம் இருக்குங்க? 8 டைம்ஸ் அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? அப்போ நான் என்ன எழுதிக்கிறேன், 8% per year அப்படின்னு கொடுத்துருக்கான். 8% for year compound அப்படின்னு கொடுத்துருக்கானா. நான் என்ன பண்ண போகிறேன், 8% அப்படிங்கனால நான் என்ன பண்ணுறேன், 0.08 P அப்படின்னு எடுத்துக்கிறேங்க. சரிங்களா? பிரின்சிபல், அதனால் 0.08 P அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வேரியபிள் ஆர் செப்பரபிள், எல்லாம் வேரியபிள் ஆர் செப்பரபிள் தனித்தனியாக வேரியபிள் கொண்டு வர போகிறேன். ஒரு சைடு வந்து ஒரு வேரியபிளும் அனதர் சைடு வந்து இன்னொரு வேரியபிள் நம்ம கொண்டு வர போகிறோம். ஏன்னா அது வந்து எக்ஸைஸ் வந்து நம்ம 4.2ல் ஃபஸ்ட்டு தான் பார்த்துருக்கோம். அப்போ என்ன பண்ண போகிறேன், டிபி பை இது மல்டிப்ளைங்களா என்னென்னு வச்சிங்கன்னா டிவைட் ஆயிருங்களா, டிபி பை பி 0.08 இது டிவைட் அந்த போச்சுன்னா மல்டிப்ளை ஆயிருங்களா டிடி. ஓகேங்களா? இப்போ நான் இன்டகரல் பண்ண போகிறேன். இப்போ இன்டகரல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா பாருங்கள், இன்டகரல் பண்ண போகிறேன். இன்டகரல் ஆஃப் டிபி பை பி, ஓகேங்களா, ஈக்குவல் டு இது 0.08 கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துகிட்டேன், இன்டகரல் ஆஃப் டிடி அப்படின்னு எழுதிட்டேன். ஓகேங்களா? இப்போ 1/p அதாவது 1/x இன்டகரல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 1/x இன்டகரல் ஆஃப் 1/x இன்ட்டு dx அப்படி இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன எழுதலாம், log mod x + c அப்படின்னு எழுதலாம். இங்கே 1/p அப்படின்னு கொடுத்துருக்கனால என்ன எழுதிக்கலாம், log p அப்படின்னு எழுதிக்கலாங்களா. அப்போ log p ஈக்குவல் டு 0.08 dt இன்டகரல் பண்ணால் t. ஓகேங்களா? dt இன்டகரல் பண்ணால் t ப்ளஸ்ஸு இது எல்லாத்துக்குமே லாக் யூஸ் பண்ணிட்டு இருக்கனால நான் என்ன பண்ண போகிறேன், இந்த லாக் யூஸ் பண்ணதுனால இங்கே என்ன பண்ணுறேன், லாக் சி ப்ளஸ் லாக் சி அப்படின்னு கான்ஸ்டன்ட் வந்து லாக் சி அப்படின்னு லாகில் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ப்ளஸ் லாக் சி ஈக்குவலுக்கு எந்த பங்குச்சுன்னா மைனஸ் ஆயிருங்களா. அப்போ லாக் பி மைனஸ் லாக் சி ஈக்குவல் டு 0.08 டி. ஓகேங்களா? நமக்கு தெரியும், லாயர் கிளாஸில் 9th படிச்சிருப்போம், log a மைனஸ் log b அப்படின்னா நமக்கு ஃபார்முலா தெரியும். log a மைனஸ் log b அப்படி இருந்துச்சுன்னா log a பை b அப்படின்னு எழுதலாம். மைனஸில் இருந்தால் டிவைட் எழுதணும். சரிங்களா? ப்ளஸில் இருந்தால் மல்டிப்ளை எழுதணும். அப்போ log a மைனஸ் log bனா log a பை b அப்படின்னு தெரியும். அப்போ அதை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன், log b பை c ஈக்குவல் டு 0.08 t அப்படின்னு எழுதிக்கிறேன். இந்த லாக் ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா இ பவர் எழுதலாம். ஓகேங்களா? இ வந்து லாக் இந்த பக்கம் வந்துச்சுன்னா ஈக்குவலுக்கு இந்த பக்கம் லாக் எழுதலாம். லாக் ஈக்குவலுக்கு அந்த பக்கம்னா பவர் இ பவரில் எழுதணும். அப்போ பி பை சி ஈக்குவல் டு இ பவர் 0.08 டி. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறேன், இது டிவைடில் சி இருக்குது. சரிங்களா? அப்போ டிவைட் சி இதை அந்த பக்கம் கொண்டு போனால் மல்டிப்ளை ஆயிருங்களா. அப்போ பி ஈக்குவல் டு சி இ பவர் 0.08 டி அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகேங்களா? அப்போ பி ஈக்குவல் டு சி இ பவர் 0.08 டி. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அடுத்து கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷன் என்னன்னு சொல்ல போகிறோம் பாருங்கள். அடுத்து பாருங்கள், கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா
கொடுத்துறேன். இப் டி ஈக்குவல் டு நம்ம டி ஈக்குவல் டு 0 சரிங்களா, டி ஈக்குவல் டு 0 அவன் என்ன கொடுத்துருக்கான், பி ஈக்குவல் டு 1 lakhs அப்படின்னு கொடுத்துருக்கான். 1 lakh அப்படின்னு கொடுத்துருக்கான். அதில் கொஷினில் எ மேன் இன்வெஸ்ட் 1 lakh இன் த பேங்க் டெபாசிட் விச் அக்ரோஸ் இன்ட்ரெஸ்ட் 8% ஃபார் இயர் காம்பவுண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கான். சரிங்களா, அப்போ வந்து ஸ்டார்டிங்கில் வந்து டி டைம் வந்து டி, அதாவது காலம், அதாவது டி ஈக்குவல் டு 0, பி ஈக்குவல் டு 1 lakhs அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா, இயர் வந்து ஒரு இயருக்கு, அப்போ ஸ்டார்டிங் வந்து டி ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ டி ஈக்குவல் டு 0, பி ஈக்குவல் டு 1 lakh அப்படிங்கிறது அந்த இதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். எதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன், பி ஈக்குவல் டு சி இ பவர், சரிங்களா, சி இ பவர் 0.08t அதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். பி ஈக்குவல் டு சி இ பவர் 0.08t அதில் சப்ஸ்டிட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா பி ஈக்குவல் டு சி அப்படிங்கிறது நான் வச்சுக்கிறேன். சி இ பவர் 0.08tங்கிறது நாங்கள் 0 அப்படின்னு எழுதிக்கிறேன். பி ஈக்குவல் டு 1 lakh, இந்த 1 lakh எழுதிருங்க. 1 lakh ஈக்குவல் டு பாருங்கள், இது 0 மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், ஃபுல்லாக 0 இருங்களா, அப்போ சி இ பவர் 0, 0 மல்டிபிள் ஃபுல்லாக 0 இருங்களா, இ பவர் 0 வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியுங்க, 1 அப்படின்னு தெரியும். அப்போ சியோடைய ஆன்சர் என்ன ஆயிடுச்சிங்க, 1 சி இன்ட்டு 1 சிங்களா, அப்போ சிங்கிறது என்னங்க 1 lakh. அப்போ சிக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன். சி ஆன்சர் கண்டுபிடிச்சது இதை நான் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். இங்கே சப்ஸ்டிட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா பி ஈக்குவல் டு சிங்கிறது 1 lakh கண்டுபிடிச்சிட்டேன். 1 lakh இ பவர் 0.08t. ஓகேங்களா, இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்கான், ஆஃப்டர் 10 years அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ இருக்கும்போது பிரின்சிபல் வேல்யூ என்ன இருக்கும் அதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஆஃப்டர் 10 years அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ டி ஈக்குவல் டு 10. ஓகேங்களா, நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், பியோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஆஃப்டர் 10 years அப்புறம் என்ன பிரின்சிபல் வேல்யூ என்னவாக இருக்கும். அப்போ நான் இதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். பிங்கிறது பி தான் எடுத்துக்க போகிறேன். 1 lakh இ பவர் 0.08tங்கிறது 10 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, அப்போ என்ன வரும் பாருங்கள், 1 lakh இ பவர் இங்கே பாருங்கள் 0.08 இன்ட்டு 10, 10ஆல் மல்டிபிள் பண்ணும்போது ஒரு பாயிண்ட் தள்ளி வந்துடும். ஓகேங்களா, அப்போ என்ன கிடைக்குங்க, 0.8, ஒரு டெசிமல் வந்து தள்ளி வந்துடும். அப்போ 0.8 அப்படின்னு கிடைக்குங்க. அப்போ 0.8 அப்படிங்கிறது ஆன்சரில் கொடுத்துருக்கணும். எல்லா கொஷினுக்கு வந்து இ பவர் 0.8, இ பவரில் என்ன கொடுத்தாங்களோ பக்கத்தில் கொஷின் கொடுத்துருப்பாங்க. அவங்க கொடுக்காம விட்டுட்டாங்க. கண்டிப்பாக கொஷினில் வந்து கொடுக்கும் போது கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. இப்போ கொடுக்கல, ஆனால் வந்து பப்ளிக் உங்களுக்கு எக்ஸாம் கொஷின் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதோடைய ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன், இ பவர் 0.8ஓட ஆன்சர் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். பாருங்கள், 2.225540 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரிங்களா, கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். இந்த ஆன்சர் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. இ பவர் 0.8 ஈக்குவல் டு 2.225540 அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. கொஷின்லாம் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, இப்போ பாருங்கள், அதை எழுதிக்க போகிறேன். 1 lakh இ பவர் 0.8 ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, 2.225540 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இங்கே பாருங்கள் எத்தனை டெசிமல் தள்ளி இருப்பாருங்க, 1 2 3 4 5. ஓகேங்களா, அப்போ 4 டெசிமல் தள்ளி நம்ம 0 வைக்கணும். 1 2 3 4 5 இங்கே பாயிண்ட் வச்சா ஓகேங்களா. அப்போ என்ன வருங்க பாருங்கள், 2.225540. ஓகேங்களா, 50 தள்ளி பாயிண்ட் வைக்கணும். பாருங்கள், 1 2 3 4 5 இங்கே டெசிமல் தள்ளி இங்கே 0 வைக்கணுங்களா. அப்போ என்ன பண்ணுறேன், இதை வச்சுட்டேங்க. ஓகேங்களா, இப்போ ஆன்சர் என்ன எழுதிக்கலாங்க, 2225540. ஓகேங்களா, இதுதான் பிரின்சிபல் வேல்யூ. 0.0ங்கிற வேல்யூ இல்லை. அப்போ பியோட ஆன்சர் என்னங்க, 2225554. ஓகேங்களா, அப்போ என்ன எழுதிக்கலாம், 2,22,554 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேங்களா, இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். டிபி பை டிடி அவன் கொடுத்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பிரின்சிபல் அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ டிபி பை டிடி ஈக்குவல் 8% ஃபார் இயர் காம்பவுண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ 0.08p அப்படின்னு எடுத்துக்கிறேங்க. வேரியபிள் ஆர் செப்பரபிள். அப்போ நான் வேரியபிள்லாம் ஒன்றா கொண்டு வரேன், அனதர் சைடு இன்னொரு வேரியபிள் கொண்டு வர போகிறேன். அப்போ டிபி இது மல்டிப்ளை இந்த டிவைட் ஆயிடுச்சு. 0.08 இது டிவைட், அந்த போச்சுன்னா மல்டிப்ளை ஆயிடுச்சு.
போத் சைட் ஆஃப் இன்டகரல் பண்ண போகிறேன். இன்டகரல் பண்ணியிருக்கேங்க. இது கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துக்கிட்டேன். இன்டகரல் ஆஃப் டிடி அப்படின்ட்டேன். இது இன்டகரல் பண்ணால் log p 0.08. இது இன்டகரல் பண்ணால் t. எல்லாத்துக்கும் லாக் யூஸ் பண்ணுறனால log c அப்படின்னு எழுதிட்டேன். இந்த log c ஈக்குவலுக்கு அந்த போச்சுன்னா மைனஸ் அப்படின்னு எழுதிட்டுங்க. log a மைனஸ் log b ஈக்குவல் டு log a பை b ஃபார்முலா. அப்போ ஃபார்முலா யூஸ் பண்ணிடுறேன். அப்போ log b பை c ஈக்குவல் டு 0.08t. ஓகேங்களா? அப்போ நான் லாக் ஈக்குவலுக்கு அந்த பக்கம் இ பவர் எழுதணும். அப்போ இ பவர் 0.08t எழுதிட்டேங்க. இப்போ p ஈக்குவல் டு டிவைட் அந்த பக்கம் வச்சுன்னா மல்டிப்ளை ஆயிருங்க. அப்போ மல்டிப்ளை எழுதிட்டேன். அப்போ c இ பவர் 0.08t அப்படின்னு வந்துருச்சுங்க. ஓகேங்களா? நம்ம கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா when t ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், t ஈக்குவல் டு 0 p ஈக்குவல் டு 1 lakh அப்படின்னு கொடுத்துருக்கான். அவனே கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா a man invest 1 lakhs is bank deposit which occurs invest 8% for year compound அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ ஸ்டார்டிங்கில் நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா t ஈக்குவல் டு 0வாக இருக்கும். சரிங்களா? ஸ்டார்டிங் வந்து இயர்ஸ் வந்து ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு வந்து 0 அப்படின்னு எடுத்துக்கணும். p ஈக்குவல் டு 1 lakh அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். அப்போ p ஈக்குவல் டு c இ பவர் 0.08 இன்ட்டு 0 அப்படின்னு எழுதிட்டேங்க. ஓகேங்களா? t ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். pங்கிறது 1 lakh சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். அப்போ மல்டிபிள் பண்ணால் 0 இ பவர் 0 வேல்யூ 1ங்க. அப்போ c. அப்போ சியோட ஆன்சர் வந்து 1 lakh. இதை எடுத்து இந்த ஈக்குவேஷனில் இங்கே மேலே இருக்கிற சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். சியோடைய ஆன்சர் சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். இன்னொன்று என்ன கொடுத்துருக்கான், ஆஃப்டர் 10 years அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ ஆஃப்டர் 10 years அப்படின்னு கொடுத்தனால t ஈக்குவல் டு 10 பிரின்சிபல் என்னவாக இருக்கும் அப்படின்னு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ t ஈக்குவல் டு 10 p ஈக்குவல் டு கொஷின் மார்க் கொடுத்துருக்கேன். அப்போ p ஈக்குவல் டு p தான், அதை அப்படியே வச்சுக்கிறேங்க. 1 lakh இ பவர் 0.08 இன்ட்டு டீங்கிறது சரிங்களா, இயர் வந்து 10. அப்போ என்ன பண்ண போகிறேன், இது மல்டிபிள் பண்ண போகிறேன். இது மல்டிபிள் பண்ணால் ஒரு டெசிமல் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ 0.8. இப்போ இ பவர் 0.8 அப்படிங்கிறது எல்லா இதுலேயும் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா கொஷினில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் கொடுக்கல. நான் இ பவர் 0.8 வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். பாருங்கள், 2.225540 அப்படிங்கிறது ஆன்சர். இது கண்டிப்பாக கொஷினில் வந்து பப்ளிக் கேட்டால் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. சரிங்களா? நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, கொடுத்துருவாங்க அவங்களே. சரிங்களா? இப்போ நான் இ பவர் 0.8க்கு பதிலாக இந்த சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். இது மல்டிபிள் பண்ணோம். பாருங்கள், 1 2 3 4 5 0 இருக்குது. அப்போ என்ன பண்ணுறேன், 5 டெசிமல் தள்ளி ஒரு பாயிண்ட் வைக்கிறேன். பாருங்கள், 1 2 3 4 5 இங்கே பாயிண்ட் வச்சா ஓகே. மல்டிபிள் பண்ணி பார்த்தா அதுதான் வரப்போகுது. அப்போ என்ன பண்ண போகிறேன், 2 2 2 5 5 4 இங்கே பாயிண்ட் 0. அப்போ 0க்கு வேல்யூ இல்லை. அப்போ என்ன பண்ணி போகிறேன், பியோட ஆன்சர் பிரின்சிபல் ஆன்சர் என்னங்க, 222554 அப்படின்ட்டு. அதாவது 2,22,554 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேங்களா? இதோட நம்ம வந்து 4.4 வந்து எக்ஸசைஸ் முடிஞ்சிருச்சு. எக்ஸசைஸில் இருக்க எல்லா சம் போட்டுட்டேன், எக்ஸாம் சம் எல்லா சம் போட்டேன். ஓகேங்களா? அடுத்த எக்ஸசைஸ் நம்ம வந்து 4.5 பார்க்க போகிறோம். செகண்ட் ஆர்டர் ஃபஸ்ட் டிகிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் அதை நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த எக்ஸசைஸ் நம்ம வந்து அடுத்த வீடியோவிலேருந்து நம்ம பார்க்க போகிறோம்.